பிரேஸ் தி லார்ட். இன்றைக்கான தேவ வார்த்தை 1 சாமுவேல் 24 அதிகாரம் 19 வசனத்தின் பின்பாகம். இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தீமைக்கு தீமை செய்கிறது தான் என்னது அதிகமாக இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாங்க, நீ தீமையை நன்மையினாலே வெல்லு, அதை கர்த்தர் என்ன பண்ணுவாங்கன்னா நன்மையாய் முடிய பண்ணுவார். நம்ம வேதாகமத்தில் கூட ஈசாக்கை பார்க்குறோம். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி அந்த இடத்துல ஈசாக்கு என்ன பண்ணுறாங்கன்னா விதைக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னா, ஒரு பஞ்ச காலத்தில் விதைக்கும் போதும் அது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொண்டா? ஈசாக்கு பெற்றுக்கொண்டாங்க. இதை பார்த்த அபிமெலேக்கு ஒரு பொறாமை வருது. அதனால ஈசாக்கு என்ன பண்றாங்க, தொடர்ந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எங்கெல்லாம் போய் அவங்க வந்து துறவு வெட்டுறாங்களோ அங்கெல்லாம் போய் என்ன பண்றாங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஈசாக்கு வந்து என்ன பண்றாங்க, அபிமெலேக்கு மேல கோவப்படாம அவங்க கிட்ட சண்டை போடாம அவங்க ஒவ்வொரு இடத்த விட்டு என்ன பண்றாங்க, கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்க கடந்து போகிற இடத்துல எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க. அதை அறிந்து அபிமெலேக்கு என்ன பண்றாங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அவங்களோட போய் என்ன பண்றாங்க, சமாதானமாகறாங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூடயும் இந்த வார்த்தையை பேசுறாரு. ஒருவேளை உங்களுக்கு தொடர்ந்து யாராவது தீமை பண்ணிக்கிட்டே வர்றாங்களா, நீங்க அவங்க கிட்ட போரிட வேண்டாம். நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க தீமை செஞ்சாலும் நீங்க நன்மை செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, அதை நன்மையாக முடிவு பண்ணி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவாங்க. அப்படி நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீங்க நன்மை செய்யும் போது கர்த்தரிடத்திலிருந்து நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.